This video sponsored by Buy Mode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். திருச்சி பஞ்சப்பூரில் 315 கோடியில் டைட்டில் பூங்கா. முதல்வர் ஸ்டாலின் 13ஆம் தேதி அடிக்கல் நாட்டுகிறார். திருச்சி பஞ்சப்பூரில் உள்ள 490 கோடி திட்ட மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த பஸ் முனையம், அதற்கான அணுகுச்சாலைகள், மழைநீர் வடிகால் மற்றும் அடிப்படை வசதிகள், லாரி நிறுத்த முனையம், காய்கறி மொத்த வணிக வளாகம் ஆகியவை அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்த சூழலில் பஞ்சப்பூரில் ரூபாய் 315 கோடியில் அமைக்கப்பட உள்ள டைட்டில் பூங்காவிற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வருகிற 15ஆம் தேதி காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை திருச்சி தான் நடுமையத்தில் இருக்கிறது. திருச்சியில் இருந்து எந்த பக்கம் சென்றாலும் அதிகபட்சம் 6 முதல் 7 மணி நேரம் போய்விட முடியும். திருச்சி மாநகரம் கரூர், மதுரை, திண்டுக்கல், சென்னை, நாமக்கல், தஞ்சாவூர் என எல்லா பக்கமும் இருந்து சாலைகள் இணைகின்றன. திருச்சி வராமலே அல்லது திருச்சியை கடக்காமலோ பல ஊர்களுக்கு போக முடியாது என்கின்ற அளவிற்கு தவிர்க்க முடியாத ஊராக உள்ளது. ஆனால் திருச்சியை பொறுத்தவரை சத்திரம் பேருந்து நிலையம் மற்றும் மத்திய பேருந்து நிலையம் ஆகிய 2 முக்கிய பேருந்து நிலையங்கள் இருக்கின்றன. நகரின் மைய பகுதியிலும் உள்ள 2 பேருந்து நிலையங்களிலும் கூட்டம் எப்பொழுதுமே நிரம்பி வழியும் நிலையும் இருக்கிறது. இதனால் மாநகர் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வாடிக்கையாக உள்ளது. இதையடுத்து திருச்சி மாநகர் பகுதியில் போக்குவரத்து நெரிசலுக்கு முடிவு கட்டும் வகையில் திருச்சி மதுரை சாலையில் உள்ள பஞ்சப்பூர் பகுதியில் ரூபாய் 490 கோடி திட்ட மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த பஸ் முனையம், அதற்கான அணுகு சாலைகள், மழைநீர் வடிகால்கள் மற்றும் அடிப்படை வசதிகள், லாரி நிறுத்த முனையம், காய்கறி மொத்த வணிக வளாகம் ஆகியவை அமைக்கும் பணி நடந்து வருகிறது. திருச்சி புதிய பேருந்து முனையமானது நாள்தோறும் 50,000த்திற்கும் அதிகமானோர் பயன்படுத்தும் அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வருகிறது. இதில் பொதுமக்களுக்கு தேவையான காத்திருப்பு அறை, குடிநீர் வசதி, கழிவறை வசதி, தாய்மார்களுக்கான பாலூட்டும் அறைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக தடங்கள், ஓய்வறைகள், குளிரூட்டிகள் பட்டு தங்கும் அறைகள், ஆமினி பேருந்துகளுக்கான வழித்தடங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த பேருந்து முனையத்திற்கு நாள்தோறும் 1000த்திற்கு அதிகமான பேருந்துகள் வந்து செல்லும் அளவிற்கு வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதேபோல் திருச்சி பஞ்சப்பூர் பகுதியில் தமிழக அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள எல்காட் நிறுவனம் மூலம் ரூபாய் 315 கோடியில் டைட்டில் பூங்கா அமைக்கப்படும் என்று அரசு அறிவித்திருந்தது. இந்த டைட்டில் பார்க் சுமார் 14.6 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட உள்ளது. தரைத்தளம் மற்றும் 6 தளங்களுடன் கூடிய கட்டிடங்கள் 5.58 லட்சம் சதுர அடியில் கட்டப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா வருகிற 13ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தபடியே முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டுவார். இதனைத் தொடர்ந்து கட்டுமான பணிகள் விரைவாக தொடங்கப்பட இருக்கிறது. இந்த டைட்டில் பூங்காவின் மூலம் சாஃப்ட்வேர் துறையில் சுமார் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதனால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.